அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் 2026 அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி அதை இது நாள் வரைக்கும் உறுதிப்படுத்தி அப்படியான எதையும் சொல்லல. இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? இந்த பேச்சு தமிழகத்துல அண்ணாமலை உழைப்பால் கிடைத்த 11% வாக்கை நோக்கிதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் வந்திருக்கிறார் என்பதை அமித்ஷா அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்த நேரத்தில் அவரிடம் முபாரக் தவிர யாருமே கூட்டணி இல்லை. அவரிடம் இருந்த தேமுதிக அவரது கூட்டணியை விட்டு வெளியேறி இருந்தது. அவரிடம் இருந்த புதிய தமிழகம் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஜெயலலிதா முடிவுக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி போய்விட்டார் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவரிடம் கூட்டணியில் இருந்து விலகி இருந்தார். அவரிடம் இருந்த ஒரே கூட்டணி கட்சி முபாரக்கின் எஸ்டிபிஐ மட்டும்தான். மேலும் அவருடன் கூட்டணிக்கு வருவார் என்று பேசப்பட்ட பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட அவரிடம் கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏயை காட்டி எடப்பாடி பழனிசாமியிடம் மிகப்பெரிய அளவில், அதுவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களத்திற்கு வராமல் எடப்பாடி பழனிசாமியை களத்திற்கு வராமல் தன்னோட வீகத்தால் செய்த டாக்டர் ராமதாஸ் மிகப்பெரிய அளவில் அதிமுகவிடம் பேரம் பேசுவார் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் வருவார் என்ற சூழ்நிலை இருந்தது. அண்ணாமலை எடப்பாடிக்கு பதிலாக சீமானை முதலமைச்சராக விட்டு அது தொடர்பாக சீமானை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலை இருந்தது. இப்படி பல சூழ்நிலைகளை, பல தலைவலிகளை தனக்கு அரசியல் அரங்கம் கொடுத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இது அனைத்தையும் தவிர்த்து விட்டு பாஜகவிடம் சேர்ந்தால் இவை அனைத்துமே முறியடித்து விடலாம் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் சேர்ந்தார். ஆக எந்த கண்டிஷனும் இல்லாமல் அவராக பாஜக கூட்டணியில் சேர்ந்த சூழ்நிலையில் பிரதமர் அவர்கள் ஃபாரின் டெலிகேஷனுக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் தொடர்பாக டெலிகேட்டை அனுப்பும் போது தமிழகத்தில் இருந்து அதிமுகவின் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கவில்லை, திமுகவின் பிரதிநிதியை தான் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் அந்த கூட்டணி தொடர்பாக தேமுதிக ஒரு முடிவுக்கு வரவில்லை, பாமக ஒரு முடிவுக்கு வரவில்லை. எனவே முபாரக் தவிர வேறு இல்லாத சூழ்நிலையில் தான் என்டிஏயில் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி வந்தார் என்ற சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அவர் ஒத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் அமித்ஷா இன்று சார் கூட்டணி ஆட்சியை எடப்பாடி ஏத்துப்பாரா இல்லையா? சார் கூட்டணி ஆட்சியை எடப்பாடி ஏத்துக்குவா இல்லையா என்பது அவர் அந்த கூட்டணியை தொடர விரும்புவாரா மாட்டாரா என்பதை பொறுத்துதான் இருக்கணும். அவர் தான் இதுல ரியாக்ட் பண்ணணும். பாஜக உறுதியா இருக்கிறாங்க. யார் விட்டு கொடுக்க போறாங்கிறது 26 தான் தெரியும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் வந்து ஒரு பார்வையாளர் இங்கே மைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.